தமிழக சட்டசபையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்திற்கு முதலமைச்சர் விஜய் பதிலளித்த போது நிகழ்ந்த சம்பவங்கள் பெரும் அரசியல் கவனத்தை ஈர்த்துள்ளன. எதிர்க்கட்சியினரின் கடும் எதிர்ப்பும் அதனைத் தொடர்ந்து நடந்த வெளிநடப்பும் அவையில் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதன் நடுவே முன்னாள் முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடந்த காலத்தில் செய்த சைகையை முதலமைச்சர் மீண்டும் செய்து காட்டியது புதிய விவாதத்தை கிளப்பியுள்ளது. முதலமைச்சர் தனது பதிலுரையின் போது டாஸ்மாக் மற்றும் கட்சி நிதி தொடர்பான குற்றச்சாட்டுகளை முன்வைத்ததாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அப்போது குறுக்கிட்டு பேசிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் ஆதாரங்களுடன் முன்வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இதனால் அவையில் சலசலப்பு அதிகரித்தது. தொடர்ச்சியான வாக்குவாதம் மற்றும் எதிர்ப்பை அடுத்து திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தங்களின் கண்டனத்தை பதிவு செய்யும் வகையில் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர். இதையடுத்து அவையில் ஆளும் தரப்பினர் மட்டுமே இருந்த நிலையில் முதலமைச்சர் தனது உரையை தொடர்ந்து நிகழ்த்தினார். உரையின் போது எதிர்க்கட்சிகளை விமர்சித்த முதலமைச்சர் ஈவில் சீவில்ஸ் என்று டெவில்ஸ் பேசக்கூடாது என குறிப்பிட்டார். பின்னர் சபாநாயகரின் அனுமதியுடன் முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடந்த காலங்களில் சட்டசபையில் செய்ததாக கூறப்படும் சைகையை தானே செய்து காட்டினார். முதலமைச்சர் விஜய் வெளிப்படுத்திய இந்த நடவடிக்கை சட்டசபை வளாகத்தில் உடனடி கவனத்தை ஈர்த்தது. அவை நடவடிக்கைகள் முடிந்த பிறகும் அரசியல் கட்சிகள் மற்றும் அரசியல் விமர்சகர்கள் மத்தியில் இந்த நிகழ்வு முக்கிய விவாத பொருளாக தொடர்ந்து பேசப்பட்டு வருவது என்பது குறிப்பிடத்தக்கது.